வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள இந்த 3வது வாரத்துடைய பலனை இப்போ பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவை, குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா சொல்லுவோம், அந்த வடிவல் சொல்கிற மாதிரி நம்பி ஏமாந்தேனம்மா, அது மாதிரி நம்பி ஏமாந்துருவீங்க. முக்கியமாக எங்கே டெம்ப்டாகுது? இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒருத்தர் சொல்லுவார், கேரண்டீடு சார், இப்போ போடுங்க சார், கேரண்டி அது போயிடும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். ஏதோ வாய்க்கு வந்தபடி நான் அதை முடிச்சுட்றேன், இதை முடிச்சுட்றேன் இல்லை. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னமோ சிறப்பான காலம். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் அறிவுபூர்வமாக இருக்கும், சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் வரக்கூடிய ரிசல்ட்ஸில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வருமா தெரியல, மாறுபடலாம். அப்போது முக்கியமான விஷயங்களை உடனடியாக கேரி ஓவர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொட்டீன் அஃபேர்ஸை பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் இப்போது இறங்குவது கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.